கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பிப்ரவரி 2026ஆம் ஆண்டுக்குரிய தினசரி நடப்பு நிறுவனின் தொகுப்பு. நம்ம வழக்கம்போல சொல்கிறது தான், இப்போ இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் நடப்பு செய்திகள் ரொம்ப டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே கலந்து கரண்ட் அஃபேர்ஸாக லிங்க் பண்ணி கேட்குறாங்க. அதனால் நல்லா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நடப்பு செய்தியில் ஜஸ்ட் பார்த்தா மட்டும் பார்த்தாது, ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, சூப்பராக இருக்கும் ரிவிஷனுக்கு. ஆரம்பிக்கலாமா? தொடர்ந்து பாருங்க. பிப்ரவரி 2026ஆம் ஆண்டுக்கு நடப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது தேசிய குடல் புழு. சரி, தேசிய குடல் புழு நீக்க திட்டம். சரி, நேஷனல் டிவார்மிங் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த குடல் புழு நீக்குவதற்கு ஒரு மாத்திரை சரியா கரெக்டாக கொடுப்பாங்க, ஆண்டிற்கு 2 முறை. அந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிப்ரவரி 10, 2015 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. சரியா? திட்டத்தின் பயனாளிகள் யாருக்கு அந்த குடல் புழுக்களை நீக்குவதற்கு அந்த மாத்திரை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 19 வயது உடைய வரையுள்ள அந்த குழந்தைகள் மற்றும் பள்ளி செல்லா குழந்தைகளுக்கும் வழங்கப்படுகிறது. ஞாபகம் வச்சு சரிங்களா? 1 to 19. ஓகே, நோக்கம் சரிங்களா? அதான் அந்த குடல் புழு, இந்த மண் கடத்தப்பட்ட ஹெல்மின்ஸ் STH ஸ்டார்டா சொல்லுவாங்களா, அந்த புழுக்களை நீக்கி ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குது. இந்த குடல் புழு இருந்து அப்படின்னா குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா சரியா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. சரியா? அதனால அந்த புழுக்களை நீக்குவதற்கு தான் ஒரு மாத்திரை வழங்கப்படும். அந்த மாத்திரையோட பேரு அல்பெண்டசோல். சரியா? அல்பெண்டசோல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஆண்டிற்கு 2 முறை கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி. சரியா? அடுத்த 6 மாதம் கழிச்சு ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இந்த பிப்ரவரி 10, ஆகஸ்ட் 10 2 தினங்களையும் தேசிய குடல் புழு நீக்க தினம் இந்தியாவில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த டைம்ல தான் 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த அல்பெண்டசோல் டேப்லெட் கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, இது எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? இதுதான் முக்கியமான பாயிண்ட். கடைசி பாயிண்ட் பாருங்க. நேஷனல் ஹெல்த் மிஷன் சொல்லுவாங்கல்ல, தேசிய சுகாதார இயக்கம் 2005ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. சரியா? இந்த தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய பேங்கிங் சம்பந்தப்பட்ட முக்கியமான செய்தி பாருங்க. உரிமை கோரப்படாத வைப்பு தொகை, அன்கிளைம்டு டெபாசிட் அப்படி சொல்லுவாங்க. சரியா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, சரி மேரேஜாக இருக்கலாம், ஃபாரினுக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா எனக்கு சொந்த ஊர் போய் திருநெல்வேலி அப்படின்னா திருநெல்வேலியில் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வேலை காரணமாக சென்னையில் வந்து அப்படியே செட்டில் ஆயிருக்கலாம், திரும்பி சொந்த ஊருக்கு போகாமல் இருக்கலாம். அப்படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாத பேங்க், சரி அந்த வங்கி சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட் அல்லது முதிர்வடைந்த ஏதாச்சும் ஒரு டெபாசிட், இது எல்லாமே உரிமை கோரப்படாத வைப்பு தொகைகள் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனை வருஷம்? 10 வருஷத்துக்கு மேலாக யாருமே வந்து ஒரு சில பணத்தை போடுறதோ எடுக்கிறதோ எதுவுமே பண்ணலன்னா அது எல்லாமே உரிமை கோரப்படாத வைப்பு தொகைகள், அன்கிளைம்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு RBI சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த தொகையானது இந்திய ரிசர்வ் வங்கியுடன் சில டெபாசிட்டர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு, சில டெபாசிட்டர் கல்வி DEA சொல்லுவாங்க, அந்த நிதியத்திற்கு மாற்றப்படுகிறது. யாருமே உரிமை கோரலாம் அப்படின்னா இந்த DEA நிதியத்திற்கு மாற்றப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி வாடிக்கையாளர்கள், சில கஸ்டமர்ஸ், பேங்கோட கஸ்டமர்ஸ் அல்லது அவங்களுடைய பார்த்தீங்கன்னா வாரிசுகள், முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கமா. உத்கம் போர்ட்டல், என்ன போர்ட்டல்மா? உத்கம் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் கண்டறிந்து உரிய ஆவணங்களுடன் வங்கியிலிருந்து பணத்தை திரும்ப பெறலாம். 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த உரிமை கோரப்படாத அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா எந்த போர்ட்டல் மூலம் தெரிஞ்சுக்கலாம்? உத்கல் போர்ட்டல் மூலமாக அந்த உரிமை கோரப்படாத அந்த வாடிக்கையாளரின் அந்த வாரிசுகள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட், நான் தான் இவங்களுக்கு பையன், நாமினி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்க உங்க அக்கௌண்ட்ல வர வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பேரு? உத்கம் போர்ட்டல். முடிஞ்சா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உத்கம் போர்ட்டல் எப்போது தொடங்கப்பட்டது? கமெண்ட்ல இதற்கான பதில சொல்லுங்க, வீடியோ பாத்தீங்கன்னா அப்படின்னு. சரிங்களா? அடுத்தபடியாக எப்படி தேட முடியும்? சரியா? பாருங்க, பெயர், நேம், அதாவது யாரு பேர்ல அக்கௌண்ட் இருந்தோ அவங்களோட பேரு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், பர்த் டேட்டு, சரியா, அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, இந்த விவரங்களை பயன்படுத்தி தேட முடியும் அந்த உத்கட் போர்ட்டல் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? உரிமை கோரப்படாத மொத்த தொகை ஜனவரி 2026 நிலவரப்படி பார்த்துக்கோங்க 72,454 கோடி. சரியா? ஒரு கோடி எவ்வளவு பெரிய பணம்? 1000 கோடினா எவ்வளவு ரூபாய்? 72,454 கோடி அன்கிளைம்டு டெபாசிட்டா பேங்க்ல இருக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க RBI. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லா விவரங்களும் எது மூலம் தெரிஞ்சுக்கலாம்? உத்கம் போர்ட்டல். ஞாபகம் வச்சுக்கோங்க, உத்கம். அடுத்தபடியாக ஒரு சில முக்கியமான ஒருவரி செய்திகள், அதை அப்படியே பாருங்க. ஆன்லைன் நியூஸ் பாருங்கம்மா. இந்தியாவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சரியா, தொழில்நுட்ப விதிகள் சரியா நடைமுறைக்கு வந்தது 2021ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமானது. ஒரு சோஷியல் மீடியா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதிமுறைகளை கொண்டு வந்தது 2021. அதே மாதிரி 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மறக்காதீங்க. சரியா? 15வது சென்சஸ் 15 சென்சஸ் பார்த்தீங்கன்னா 2011 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 2021 16 சென்சஸ் நடத்தப்பட வேண்டியது கோவிட்-19 காரணமாக நடத்த முடியல.
அதனால 2027 தான் முறைப்படி அந்த 16th சென்சஸ் நடத்த போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது 2 கட்டங்களாக சரியா 16th சென்சஸ் அப்படிங்கிறது 2 ஃபேஸ்ல நடத்த போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தா ஏப்ரல் 1 2026ல வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்படும். பிப்ரவரி 2027ல இருந்து தனிநபர்கள் தொடர்பான எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு இருக்கானது 2027 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒன்று விஷயம் சொல்ல விரும்புறேன். இது வரைக்கும் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சது 11th சரியா 15th சென்சஸ் 2011ல நடத்தப்பட்ட 15th சென்சஸா இருக்கும். அந்த சென்சஸ்ல தான் எவ்வளவு பாப்புலேஷன் ஹையஸ்ட் லோயஸ்ட் டென்சிட்டி ஹையஸ்ட் லோயஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க பெண்கள் அதிகம் எங்க ஆண்கள் அதிகம் எஸ்சி எஸ்டினர் எங்க அதிகம் சரியா செக்ஸ் ரேஷியோ சைல்டு செக்ஸ் ரேஷியோ டென்சிட்டி எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா சரியா 2011 சென்சஸ் 15th சென்சஸ். இனிமே சரியா 2026க்குள்ள ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா படிச்சு நீங்க ஜாப் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டேட்டா இந்த சென்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வரும்போது சரிங்களா எக்ஸ்ட்ரா டேட்டாஸ்லாம் நீங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் சொல்றேன் 2011 நடத்தின 15th சென்சஸ்ல இருக்க டேட்டா மட்டும் படிச்சு இந்த வருஷமே சூப்பரா ஜாப் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த சென்சஸ் அஃபிஷியலா எப்போ நடத்துறாங்க 2027ல தான் நடத்துறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தபடியாக அடுத்த ஒன்லைன் செய்தி பறவை காய்ச்சல் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓகேவா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது பேட் ஃப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல பறவை காய்ச்சல் வருதுன்னு சொல்றாங்கல்ல அந்த செய்தியில் வரும்போது நம்ம சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது காரணமான வைரஸோட பேர் பார்த்தோம்னா H5N1 என்ன பேரு H5N1ங்கிறதா அந்த பறவை காய்ச்சல் காரணமான வைரஸோட பேரு H5N1. அதே மாதிரி சம்மர் ஒலிம்பிக்ஸ் சரியா குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் 2026ஆம் ஆண்டில் நடைபெற்ற நாடு இத்தாலி சரியா ஒன்லைன்ல சொல்லியிருக்கேன். இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி வரப்போகுது ஓகேவா. அடுத்து H1B விசா அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருக்கும். அந்த H1B அப்படிங்கிற விசா எந்த நாட்டில் வழங்கப்படுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வழங்கப்படுகிறது ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்லைன் நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்துக்கோ சரியா. அடுத்த செய்தி போலாமா. வந்தே மாதரம் பாடல் பாருங்க இந்தியன் பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. வந்தே மாதரம் பாடல் கட்டாயம் சரியா. ஓகே பாருங்க வந்தே மாதரம் பாடலானது தேசிய பாடலின் 6 சரணங்களும் தேசிய கீதமான ஜனகண மன பாடல் பாடப்படுவதற்கு முன்னதாக கண்டிப்பாக பாடப்பட வேண்டும் சொல்லுங்க சரி. கண்டிப்பா எல்லா நிகழ்ச்சியும் பாடன்னு சொல்லல. ஆனா பாடினாங்க அப்படின்னா அந்த தேசிய கீதம் எது ஜனகணமான பாடல் பாடும்போது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை பாடணும் வந்தே மாதரம் பாடல் சரி. 6 சரணங்களும் கண்டிப்பாக பாடி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வந்தே மாதரம் பாடல் 6 சரணங்களும் 3 நிமிடங்கள் 10 வினாடிகளுக்குள் பாடி முடிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க சரியா. பொதுவாக ஜனகணமன 52 செகண்டுக்குள்ள பாடணும்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி வந்தே மாதரம் பாடல் 3 நிமிடங்கள் சரியா 190 வினாடிகளுக்குள் மொத்தமா பாடி முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் சில ஸ்டேட்டோட கவர்னர் இருக்கலாம் ஆகியோர் பங்கேற்கும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகள் தொடக்கத்திலும் முடிவிலும் வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல் இந்தியா ரேடியோ அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் குடியரசுத் தலைவர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பு உரை ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பீச் தொடங்குறதுக்கு முன்னாடியும் எண்டிங்லையும் கண்டிப்பாக வந்தே மாதரம் பாடல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி அந்த வந்தே மாதரம் பாடல் அதிகாரப்பூர்வ பதிப்பு மட்டுமே பாட அல்லது ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க சரியா. சும்மா அந்த ரீமிக்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பாட்டு வருதுல்ல அது இது அந்த தகரடப்பாவில் வருஷம் மாதிரி அந்த மாதிரி கண்ட மாதிரி ரீமிக்ஸ் எல்லாம் பண்ணி பாடிடக்கூடாது. அஃபிஷியலா என்ன ஒரு எடிஷன்ல அந்த வந்தே மாதரம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் என்ன செய்யணும் டெலிகாஸ்ட் பண்ணணும் அல்லது பாட வேண்டும் சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்தபடியாக தேசிய பாடலான வந்தே மாதரம் இசைக்கப்படும் போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்தே மாதரம் தொடர்பான சில முக்கியமான செய்திகள் பாருங்க. வந்தே மாதரம் சரியா வங்காள மொழியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்டது தான் அந்த வந்தே மாதரம் பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற புத்தகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்க தரிசனம் என்ன பேருமா வங்க தரிசனம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த வங்க தரிசனம் என்ற இலக்கிய இதழில் சரியா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் எழுதிய அந்த நாவலோட பேரு ஆனந்த மடம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரிங்களா. இலக்கிய இதழ் அந்த மேகசினோட பேரு வங்க தரிசன் சரி வங்க தரிசன் சொல்லுவாங்க. அதுல இருக்கிற அந்த நாவலோட பேர் தான் ஆனந்த மடம். அந்த ஆனந்த மடத்துல தான் இந்த வந்தே மாதரம் பாடல் எழுதப்பட்டது பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் ஓகேவா. சரி இந்த பாடல் வெளியிடப்பட்ட நாள் சரியா நவம்பர் 7 1875 சரியா. போன வருஷம் 2025 எத்தனை வருஷம் கம்ப்ளீட்டா இருக்குது. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு இந்திய அரசு நிறைய பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திருக்காங்க ஞாபகம் சரியாமா. அடுத்தபடியாக இந்த பாடலுக்கு மெட்டமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரிங்களா ஜாதுநாத் பட்டாச்சாரியா அவர்கள். அதே மாதிரி இந்த பாடலை இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது பாருங்க. முதல் முறையாக பாடியவர் யார் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் சரி. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எப்போ பாடினாங்க அந்த வந்தே மாதரம் பாடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கத்தா இன்னைக்கு இருக்கிற கொல்கத்தா இருக்குல்ல இந்த கல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1896 நடக்கும்போது தான் இந்த பாடலை முதல் முறையாக பாடுறாரு
ரவீந்திரநாத் தாகூர். பாடலை இயற்றியது பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள். அதை முதல் முறையாக பாடியவர் 1896 கல்கத்தா செஷன்ல ரவீந்திரநாத் தாகூர். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா? லாலா லஜபதி ராய் அவர்கள் லாகூரில் இருந்து தற்போதைய பாகிஸ்தானோட லாகூரில் இருந்து வந்தே மாதரம் என்ற பெயரில் ஒரு இதழ் ஒன்றை தொடங்கினார். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால கூடுதலா சொல்லி தொடங்கியிருக்கேன். ஞாபகம் வந்தே மாதரம் ஒரு இதழை தொடங்கியவர் லாலா. எங்க? லாகூர்ல. லாலா லாகூர், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து வந்தே மாதரம் பாடல் இருக்கிற மொத்த 6 சரணங்களில் 2 மட்டுமே தேசிய பாடலாக 1937ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்காரு. சார், காங்கிரஸ் கட்சி 1937ல 2 சரணம் மட்டும் நீங்க பாடுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தேசிய பாடலாக ஏற்றிருக்காங்க. எப்போ? 1937ல. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24 இந்த தேதியில் தான் இந்தியாவின் தேசிய பாடலாக நேஷனல் சாங்காக இந்த வந்தே மாதரம் பாடல் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 24, 1950. அதுக்கு முன்னாடி 1937ல 2 சரணங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இது நடுவில் ஒரு செய்தி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 7 to 6ல இந்தியாவில் இருக்க அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் பகல் 11 மணிக்கு இப்பாடலை பாட வேண்டும் என்று இந்திய அரசு அறிவித்தது. கம்பல்சரி இல்ல, சும்மா சொன்னாங்க. சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது எல்லாமே வந்தே மாதரம் பாடல் தொடர்புடையது. அடுத்து நம்முடைய அண்டை நாடு செய்திகள் எப்பவுமே முக்கியமான. சார், நேபாளம், வங்காளதேசம், சரியா, இலங்கை, இங்கெல்லாம் என்ன அரசியல் மாற்றங்கள் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரி, இந்தியன் எக்கனாமியை டிசைட் பண்றதுல இந்த நாடுகளும் முக்கியமான பங்கு வகிக்கும். அதனால வங்கதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பாருங்க, 13வது நாடாளுமன்ற தேர்தல் பங்களாதேஷ்ல நடந்திருக்குது. வங்கதேசத்தின் தலைநகரம் டாக்கா. இந்த டாக்கால இருக்க முக்கியமான ஒரு அமைப்பு எது சொல்ல பார்க்கலாம்? பிம்ஸ்டெக். சரி, என்ன பேருமா? பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது வங்காள விரிகுடாவை சுத்தி இருக்கிற நாடுகளை கொண்ட ஒரு 7 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு. முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, பிம்ஸ்டெக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன, எந்த தேதியில் எப்போது உருவாக்கப்பட்டது, இதை கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். சரிங்களா? 7 நாடுகளையும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. சரி, இந்த பிம்ஸ்டெக் அமைப்பு வங்கதேசத்தின் தலைநகரம் டாக்கால இருக்கு, மறக்காதீங்க. சரி, பி ஃபார் பங்களாதேஷ், பி ஃபார் பிம்ஸ்டெக், மறக்காதீங்க. சரிங்களா? 13வது நாடாளுமன்ற தேர்தல் வங்கதேசத்தில் நடைபெற்றது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பங்களாதேஷ்ல இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவர் ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷ்ல 15 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அந்த பங்களாதேஷ்ல இருக்க மொத்த அந்த பார்லிமெண்ட் தொகுதிகள் 300. ஞாபகம் வச்சுங்களா? வங்கதேச அரசின் இடைக்கால தலைவராக இருந்தவர் முகமது யூனிஸ். சரியா? அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சி காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி, இடஒதுக்கீடு பிரச்சனை பெருசா வரும்போது அங்க இருக்கிற மாணவர்கள் சரிங்களா பயங்கரமா போராட்டம் நடத்தினதுல ஷேக் ஹசீனா அவர்கள் சரிங்களா அங்க வங்கதேசத்தை விட்டு வெளிநாட்டுக்கு தப்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் தஞ்சம் புதிதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில வங்கதேச அரசின் இடைக்கால இன்டரிம் ஒரு ஹெட்டா பதவியேற்றவர் முகமது யூனிஸ் அவர்கள், மறக்காதீங்க. சரிங்களா? சூப்பரான செய்தி. அடுத்து முகமது யூனிஸ் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 2006ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. 2014 சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. 2014ல யாருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? இது கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். முகமது யூனிஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது 2006ஆம் ஆண்டு. சரிங்களா? பங்களாதேஷ்ல சரியா அந்த கிராமின் பேங்க், கிராம வங்கிகளை உருவாக்கி எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சு சூப்பரா பண்ணவர் முகமது யூனிஸ். அவர் தான் இடைக்கால பிரதமராக அல்ல இடைக்கால தலைவராக பொறுப்பில் இருந்தவர் முகமது யூனிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த 13வது எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஓகேவா 2006 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 13வது எலெக்ஷன்ல போட்டியிடுவதற்கு ஷேக் ஹசீனா அவர்களின் கட்சியோட பேரு அவாமி லீக். இந்த கட்சி போட்டியிடுவதற்கு தடை வச்சிருக்காங்க. சமீபத்தில் வந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல புதிய அதிபராக பொறுப்பேற்றவர் திரு தாரிக் ரஹ்மான். சரி, என்ன பேருமா? தாரிக் ரஹ்மான் அவர்கள். சரி, முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா அவர்கள். சரி, அவரோட பையன் தான் தாரிக் ரஹ்மான் அவர்கள். அவங்க தான் வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பதவி ஏற்றிருக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் மகன், ஒரு மென் வந்துட்டு பங்களாதேஷுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க, தாரிக் ரஹ்மான் அவர்கள். சரிங்களா? யாருக்கு அப்புறம்? கலிதா ஜியா மற்றும் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு பிறகு. அடுத்து முக்கியமான திட்டம் பாருங்க, ககன்யான் திட்டம். சரியா? சூப்பரான திட்டம் பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஒரு முக்கியமான திட்டம். இஸ்ரோவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம். சரியா? இஸ்ரோஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது 2018. சரியா? 2018 ஆகஸ்ட் 15. சரியா? ஆகஸ்ட் 15ல யார் ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுப்பாங்க? இந்தியன் பிரைம் மினிஸ்டர். சரி, அந்த வகையில் நரேந்திர மோடி அவர்கள் 2018ல பிரதமராக இருக்கிற டைம்ல சுதந்திர தின உரையில 2 முக்கியமான திட்டங்களை அறிவிக்கிறாங்க. 2 திட்டம். ஒன்னு சந்திராயன், ஒன்னு ககன்யான், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திராயன் திட்டம். ககன்யான் அப்படிங்கிறது இந்தியாவில் இஸ்ரோவினால் மனிதர்களை முதல் முறையாக விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம். சமுத்திராயன் அப்படிங்கிறது கடலுக்கு அடியில் 6 கிலோமீட்டர் அல்லது 6000 மீட்டர் அளவிற்கு இந்தியர்களை ஆராய்ச்சிக்காக அனுப்பும் திட்டம் சமுத்திராயன் திட்டம். சமுத்திராயனை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ககன்யான் திட்டம். சரியா? பாருங்க, இந்த திட்டம் 2027ஆம் ஆண்டில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பூமிக்கு மேல, நம்மளுடைய பூமிக்கு மேல இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 7 நாட்கள் வரை சுற்றுப்பாதையில் இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சூப்பரா நடக்கட்டும். இதுக்கு பயன்படுத்தப்பட உள்ள அந்த ராக்கெட்டோட பேர் பார்த்துக்கோங்க. ராக்கெட்டோட பேரு GSLV MK3
அல்லது LVM3. LVMனா லான்ச் வெஹிக்கிள் மேக் 3 சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா, இதுல தான் இந்த கிரையோஜெனிக் என்ஜின் டெக்னாலஜி பயன்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த எரிபொருளுக்கு இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜி அந்த வசதியை பயன்படுத்த போறாங்க. அந்த கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை சரியா இந்தியாவில் ஒரு இடத்துல தான் நடத்திட்டு இருக்கிறாங்க, முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்தின் பெயர் மகேந்திரகிரி. நோட் பண்ணிக்கோங்க, மகேந்திரகிரி அமைந்துள்ள இடம் திருநெல்வேலி, மறக்காதீங்க. சரிங்களா, இந்த ககன்யான் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த விண்வெளி வீரர்கள், சரியா, அந்த விண்வெளி வீரர்களுக்கு பொதுவான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆஸ்ட்ரோனாட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரோனாட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது பொதுவாக விண்வெளி வீரர்கள் சொல்லுகிற அந்த ஆங்கில வார்த்தை. அதுக்கு சரிங்களா நம்ம இந்திய அரசு வச்ச பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா ககன் நாட்ஸ். என்ன பேர், ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டது ககன் நாட்ஸ் அல்லது காகன் நாட்ஸ் அப்படி போட்டுப்பாங்க. சரியா, ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு பதிலாக ககன் நாட்ஸ், மறக்காதீங்க. சரிங்களா, யார் அந்த ககன் நாட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க பிரசாந்த் நாயர் அவர்கள், அடுத்து அஜித் கிருஷ்ணன், அடுத்து அங்கத் பிரதாப், அடுத்து சுபான்ஷு சுக்லா. சரியா, 4 பேர் போறாங்க. இதுல சுபான்ஷு சுக்லா அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சரி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற ஒரே இந்தியர் சுபான்ஷு சுக்லா அவர்கள். இவங்க கூட சேர்ந்துட்டு பிரசாந்த். சரியா, பிரசாந்த் அவர்கள் சினிமா பேர், சினிமா ஹீரோ பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பேர் சொல்லுவாங்க, டாப் ஸ்டார். சரியா, அஜித், அடுத்து அல்டிமேட் ஸ்டார் அஜித். சரிங்களா, இவங்க பிரசாந்த், இங்க அஜித், அடுத்து அங்கத் பிரதாப். அங்கத் பிரதாப் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சினிமாவில் இருந்த ஒரு முக்கியமான நபர் தான். இந்த 3 சினிமா நடிகர்கள் பிளஸ் சுபான்ஷு சுக்லா, ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா, ஓகே. இவர்களை அந்த 4 விண்வெளி வீரர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி 27, 2024 அன்று கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் சரியா அந்த விண்வெளி ஏவுதளத்திலிருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, விக்ரம் சாராபாய் அந்த விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம், மறக்காதீங்க. சரியா, அதான் நம்ம இங்க சொன்ன பேரு. விண்வெளி வீரர்களின் சிறப்பு பெயரோடு பார்த்தீங்கன்னா ககன்யான்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ககன்யான் திட்டத்திற்காக இந்த விண்வெளி வீரர்களை மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சோதனை முயற்சியாக ஒரு பெண் வடிவ விமன் வடிவத்தில் ரோபோட்டை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேரு வியோமித்ரா. சரி, வயோமித்ரா அல்லது வியோமித்ரான்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் நேம் ககன்யான்ஸ், மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சரி பாருங்க, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய 3 நாடுகளுக்கு பிறகு சரிங்களா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிய 4வது நாடாக யார் இருக்க போறாங்க, இந்தியா சரித்திர சாதனை படைக்கும் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி விண்வெளிக்கு அமெரிக்கா, ரஷ்யா, சைனா அந்த 3 நாடுகள் தான் விண்வெளிக்கு ஸ்பேஸுக்கு ஹியூமன் அனுப்பிச்சிருக்காங்க. 4th கண்ட்ரியா இந்த லிஸ்ட்ல இந்தியா வரப்போகுது. இந்த திட்டத்தின் மூலமாக ககன்யான் திட்டத்தின் மூலமாக சாதனை படைக்க வாழ்த்துக்கள். சரிங்களா, அடுத்தபடியாக ஹெல்த்னு சொல்லலாம். சரியா, எல்லா விஷயத்திலும் வர ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, செறிவூட்டப்பட்ட அரிசி, இந்த ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, பாருங்க, செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா சாதாரண அரிசியில் இரும்பு சத்து, இந்த ஃபோலிக் ஆசிட் சொல்லுவாங்கல்ல, சரி அயன், அந்த அப்புறம் இந்த ஃபோலிக் ஆசிட் மற்றும் விட்டமின் B12 போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் சேர்க்கப்படும். சரியா, சாதாரண அரிசி அதை மாவு மாதிரி அரைச்சிட்டு அந்த மாவுல சரிங்களா இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 இந்த மாதிரி முக்கியமான இந்த நியூட்ரிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அரிசியா மாற்றி சார் ரேஷன் கடைகள் அந்த மாதிரி இடங்கள்ல மக்களுக்காக விற்பனை செய்வாங்க. அதுக்கு தான் பேரு செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து இது எதற்கு என்ன யூஸ் சொல்லி பாருங்க, இரத்த சோகை அனிமியா, ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க 1:100 என்ற விகிதத்தில் சாதாரண அரிசியுடன் கலந்து பொது விநியோக திட்டம் மூலம் வழங்கப்படுகிறது. சார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க, PDS, அதன் மூலமாக தான் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படும். இந்த ரேஷியோ பார்த்துக்கோங்க 1:20, சரி 1:100 ஞாபகம். சரிங்களா, அடுத்து இந்த செறிவூட்டப்பட்ட அரிசிகள்ல அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மூட்டைகள்ல பிளஸ் எஃப் அப்படிங்கிற பேர் இருக்கும். சரி, எஃப் அப்படிங்கிறது இந்த ஃபோர்ட்டிஃபைட் அப்படிங்கிற பேரை குறிக்கும் செறிவூட்டப்பட்ட அரிசி. சரி, பிளஸ் எஃப் என்ற லோகோ இடம்பெற்றிருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் இது என்ன அரிசி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தபடியாக ஒரு முக்கியமான இந்திய பொருளாதாரம் தொடர்புடைய ஒரு செய்தி. அடுத்த 10 வருஷத்துக்கு அனைமா இது கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துக்கோங்க. பணவீக்க கணக்கீட்டு அடிப்படை ஆண்டு மாற்றம். சரியா, சேஞ்ச் இன் தி பேஸ் இயர் ஃபார் இன்ஃப்ளேஷன் கால்குலேஷன். சரி, இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது அதுக்கு பார்த்தா பணவீக்கம் உங்களுக்கு தெரியலாமா. பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு பொருளோட விலை ஏற்றம் எந்த அளவுக்கு இருக்குது. சரியா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, போன வருஷம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அந்த வித்தியாசம் தான் அந்த ரேஷியோல அடிப்படையில் பணவீக்க விகிதமாக கருதப்படும். அதுக்கு அடிப்படை ஆண்டு ஒன்று வேணும்ல, அந்த வருஷம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு 2026 இப்போ என்ன ரேட்டு இருக்குது, அந்த கணக்கிடுவதற்கு அந்த பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2012 இருந்தது, 2012 இருந்தது, அது இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 2024 மாற்றிருக்கிறாங்க. இந்த நடைமுறையானது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12, 2026 பிப்ரவரி 12, 2026 முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இன்ஃப்ளேஷன் பேஸ் இயர் இப்போ கரண்ட்ல 2024, ஏற்கனவே 2012, இந்த 12 அப்படியே டபுளா போட்டீங்கன்னா 24 நடைமுறைக்கு வந்தது 26,
February 12 ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பாருங்க, தேசிய புள்ளியியல் அலுவலகம் சரியா NS1 சொல்லுவாங்க, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் கடந்த ஜனவரிக்கான சில்லறை பணவீக்கம் CPI சொல்லுவாங்கல்ல 2.75% ஆக உள்ளது. அதே மாதிரி உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கம் 2.13% ஆகவும் புதிய முறையில் கணக்கிடப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க அந்த நியூ பேஸ் இயர் வந்து மாத்தினதுக்கு அப்புறமா. சரிங்களா? இந்த புதிய கணக்கீட்டு முறையில் பொருட்களின் எண்ணிக்கை சரியா எவ்வளவு ப்ராடக்ட் அந்த நுகர்வோர் பொருட்கள் சொல்லுவாங்கல்ல அந்த கன்சூமர் ப்ராடக்ட்ல 259 இருந்து 308 ஆகும் 308 ஆகவும் சேவைகளின் எண்ணிக்கை சர்வீஸோட லெவல் பார்த்தீங்கன்னா 40 இருந்து 50 ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சில விஷயங்களை உள்ள சேர்த்துக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, அன்றாட செலவுகளை துல்லியமாக காட்டுவதற்கு நம்ம டெய்லி ரொட்டீன்ல நம்ம என்னென்னலாம் செலவு பண்றோம்னு சொல்லி கரெக்டா எக்ஸாக்டா காட்டுறதுக்கு கிராமப்புற வீட்டு வாடகை அடுத்து CNG PNG போன்ற எரிபொருட்கள், தொலைபேசி கட்டணங்கள், ரயில் மற்றும் விமான கட்டணங்கள், தபால் கட்டணங்கள், OTT சந்தாக்கள் உள்ளிட்ட தரவுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதுல செலவு பண்றதும் இந்த நுகர்வோர் செலவுல தான் வரும் அப்படி சொல்லிருக்காங்க. அதனால தான் அந்த ப்ராடக்ட்டோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு, 259 இருந்து 308 ஆக. சரிங்களா? அடுத்தபடியாக கடந்த டிசம்பர்ல 2025 டிசம்பர்ல சில்லறை பணவீக்கம் 1.33%. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துங்க. இது ஏன் இது முக்கியம் அப்படின்னா புதுசா வந்ததுக்கு அப்புறம் இந்த பேஸ் இயர் மாத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கால்குலேட் பண்ணி விட்டுருக்காங்க, அதனால இது சொல்றேன். சரிங்களா? அடுத்தபடியாக GDP இன்ஃப்ளேஷனுக்கு பேஸ் இயர் மாத்தினாங்கல்ல, அதே மாதிரி இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதை கணக்கிடுவதற்கான அந்த பேஸ் இயரும் மாத்திருக்காங்க. பாருங்க, GDP கணக்கீட்டிற்கான அடிப்படை ஆண்டு தற்போதைய 2011-12 11-12 இருந்து 22-23 2022-23 மாற்றப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த மாற்றம் February 27 2026 முதல் அறிவிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் பேஸ் இயர் 2024, அது மாதிரி ஜிடிபிக்கான பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 22-23 மாத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க, இந்த மாற்றத்திற்கான ஒரு கமிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்வநாத் கோல்டர், என்ன பேருமா பிஸ்வநாத் கோல்டர் அவர்கள் தலைமையில தான், சரி ஹோல்டர் அல்லது ஹால்டர் தலைமையில தான் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரி, அப்போ இந்த பேஸ் இயர் மாத்துறதுக்கு காரணமான கமிட்டி பிஸ்வநாத், மறக்காதீங்க. ரொம்ப வருஷத்துக்கு இது முக்கியமான ஒரு நோட்ஸா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, என்ன ஒரு முக்கியமான செய்தி, இது தனி செய்தி. ரஃபேல் போர் விமானம் சரிங்களா பிரான்ஸ் நாட்டிடமிருந்து F4 ரக 114 சரியா போர் விமானங்கள். சரி, F4 அப்படின்னா ரஃபேல் போர் விமானத்தை சொல்றாங்க. பாருங்க, அதை பாருங்க. பிரான்ஸ் நாட்டிடமிருந்து ரூபாய் 3.2 லட்சம் கோடி மதிப்பில் 114 அதிநவீன ரஃபேல் F4 சரியா. அந்த F4ங்கிறது ரஃபேல்ல இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன். அது ஞாபகமா ரஃபேல் F அப்படிங்கிற போர் விமானங்களை வாங்க மத்திய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் DAC ஒப்புதல் வழங்கி இருக்காங்க. சரி, டிஃபென்ஸ் அக்விசிஷன் ஓகேவா கவுன்சில் அப்படி சொல்ற ஷார்ட்டா சொல்ல DAC தான் அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 114 புதிய போர் விமானங்கள் வாங்க போறாங்க. சரிங்களா? சரி, பாருங்க, அங்க வாங்குறது மட்டும் இல்லாம பாருங்க மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்பு திட்டம் எப்போ 2014 தொடங்கினாங்கல்ல, அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 18 விமானங்கள் பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன், என்ன பேருமா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திலிருந்து டைரக்டா நேரடியாகவும் 96 விமானங்கள் இந்தியாவிலும் தயாரிக்கப்பட உள்ளது. சரிங்களா? இப்போ நிறைய எந்த ஒரு போர்க்கப்பலா இருக்கலாம் சரிங்களா அல்லது போர் விமானங்களா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும் வெளிநாட்டிலிருந்து வாங்கினா அதில் குறிப்பிட்ட ஒரு பங்கு அல்லது ஒரு பகுதி இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. எந்த திட்டத்தின் கீழ்? மேக் இன் இந்தியா திட்டம், மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த ரஃபேல் போர் விமானம் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், ஆபரேஷன் சிந்தூர். சரியா? இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட இடம், தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் பகல்காம். இந்த பகல்காம் தாக்குதல் ஓகே, அதுக்கு பதிலடி தாக்குதல், அதாவது April 22, 2025 பகல்காம் டெரர் அட்டாக் நடந்தது. May 7, 2025 பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அதுக்கு பதிலடி தாக்குதல் கொடுத்தாங்க இந்திய ராணுவத்தை பயன்படுத்தி. சரிங்களா? எப்போ May 7, 2025 அதுக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு போர் விமானம் ரஃபேல் போர் விமானம். அந்த ஆபரேஷன் என்ன பேர் சொல்லுவாங்க? ஆபரேஷன் சிந்தூர். மறந்துடாதீங்க, பகல்காம் தாக்குதலுக்கான இந்தியாவின் பதிலடி தாக்குதல் ஞாபகம். சரியா? ஆபரேஷன் சிந்தூர்ல ரஃபேல் போர் விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, கோல்டன் ஆரோஸ் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவு. சரியா? பிரான்ஸ் நாட்டிடம் இருந்தா நம்ம வந்து ரஃபேல் போர் விமானத்தை வாங்கியிருக்கிறோம். முதல் படைப்பிரிவு ரஃபேலோட முதல் படைப்பிரிவுக்கு வச்ச பேர் தான் என்ன பேருமா? கோல்டன் ஆரோஸ், தங்க அம்புகள். ஓகேவா? பாருங்க, 17வது படைப்பிரிவு. சரி, இது வந்து 17வது படைப்பிரிவு. இது எங்க இருந்து பாருங்க? ஹரியானாவில் இருக்கிற அம்பாலா அப்படிங்கிற அந்த ஏர் பேஸ்ல தான் இந்த ரஃபேலோட அந்த படைப்பிரிவு இருக்குது. எதுல சேர்த்துக்காங்க? 17th சரியா அந்த பிரிவுல 17th டிவிஷன்ல சேர்த்துக்கிறாங்க. அதுக்கு வச்ச சிறப்பு பேர் தான் கோல்டன் ஆரோஸ். எதனுடன் தொடர்புடன் கேட்கலாம், மறக்காதீங்க. சரியா? அடுத்து இந்த ரஃபேல் போர் விமானத்தின் 2வது படைப்பிரிவு எங்க இருந்து சொல்லி பாருங்க? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்க மாநிலத்தின் ஹாசிமாரா ஏர் பேஸ்ல சேர்க்கப்பட்டுள்ளது. இது 101வது ஸ்குவாட்ரான் அப்படி சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா? ஹாசிமாரா வெஸ்ட் பெங்கால், அம்பாலா
ஹரியானா மறக்காதீங்க, கோல்டன் அரசு விட்டுறாதீங்க. ஓகேவா? ஓகே. இந்த ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு இந்திய அரசு பிரான்ஸ் நாட்டிடம் ஒப்பந்தம் போட்டது 2016, மறக்காதீங்க. அதே மாதிரி அதை தயாரிக்கிற நிறுவனம் இன்னொரு பார்த்துக்கோங்க, டசால்ட் ஏவியேஷன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தது. ஓகேவா? அடுத்து தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் கூட சொல்லலாம் பாருங்க. எகிப்து நாட்டில் தமிழ் பிராமி எழுத்துக்கள், சரியா ஞாபகம், தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் இன் எகிப்து. ஓகேவா? உலக ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்னா இந்த எகிப்து நாட்டை சொல்லலாம். நிறைய அந்த பிரமிடுகள், நிறைய கண்டுபிடிப்புகள் அங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? நாகரிகம் இங்கே நிறைய தோன்றிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த எகிப்து நாட்டில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட், ஞாபகம். சரிங்களா? எகிப்தில் உள்ள புகழ்பெற்ற யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான கிங்ஸ் பள்ளத்தாக்கு, என்ன பேரு, வேலி ஆஃப் தி கிங்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த கிங்ஸ் பள்ளத்தாக்கு அமைஞ்சிருக்குது. இங்கு இந்த கிங்ஸ் பள்ளத்தாக்குல சரிங்களா பாறை கல்லறைகளில் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் கல்வெட்டுகள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவை சரியா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு பழசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே தமிழ் மொழியெல்லாம் இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஞாபகம் சரியா? உலகின் தொன்மையான மொழி இப்படி தமிழ் மொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமா? முடிஞ்ச கமெண்ட்ல சொல்ல பார்க்கலாம். இந்தியாவிலே முதல் முறையாக எந்த மொழிக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ், சரியா, தமிழ் செம்மொழி அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது? நான் ஆன்சர் சொல்றேன், தமிழ் எந்த தேதியில் எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது, அதை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க பார்க்கலாம். இந்த கல்வெட்டுகளில் முக்கியமான பயன் பாருங்க, சிகை கொற்றன், என்ன பேரு, சிகை கொற்றன் அப்படிங்கிற ஒரு பெயர் பல முறை பொறிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? தமிழ் பிராமி எழுத்துக்களை இடம்பெற்றுள்ள வார்த்தையோட பேரு சிகை கொற்றன். அப்போத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்து வரைக்கும் தமிழர்கள் சரிங்களா வணிக ரீதியாக, சரி, கமர்ஷியல் ரீதியாக நிறைய பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்காங்க. அப்ப வேர்ல்டு ஃபுல்லா தமிழர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சரி, அந்த கமர்ஷியலா நிறைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இதன் மூலம் தெரிய வருகிறது. சரிங்களா? ஓகே, பாருங்க. எகிப்து நாட்டின் நைல் நதிக்கரையில் உள்ள தீபன் நெக்ரோபோலிஸ், தீபன் அல்லது தெபன் சொல்லுவாங்க, நெக்ரோபோலிஸ் பகுதியில் அமைந்துள்ள கல்லறைகளில் இந்த சான்றுகள் கிடைத்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, செய்தியில வந்ததுனால இது எங்க இருக்கு அப்படி கூட கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நைல் நதி. அடுத்து இந்த புல்வாமா தீவிர தாக்குதல் பிப்ரவரி மாசம் வந்துச்சு அப்படினாலே இந்த புல்வாமா தாக்குதலை பத்தி நம்ம லைட்டா நினைவு கூற வேண்டும். பாருங்க, புல்வாமா டெரர் அட்டாக் அண்ட் ஆபரேஷன் பந்தர். ஓகேவா? இந்த புல்வாமா ஜம்மு காஷ்மீர்ல ஒரு டெரர் அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக் நடைபெற்ற நாள் பிப்ரவரி 14, 2019, கரெக்டா லவ்வர்ஸ் டே அன்னைக்கு. சரி, பிப்ரவரி 14, 2019 தீவிர தாக்குதல் நடைபெற்றது புல்வாமா ஜம்மு காஷ்மீர்ல. ஓகேவா? சரி, இதுல உயிரிழந்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோங்க, முக்கியமான பாயிண்ட் 40 சிஆர்பிஎஃப், சரியா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படி சொல்ற சிஆர்பி படையை சேர்ந்த 40 வீரர்கள் இந்த தாக்குதல்ல, தீவிர தாக்குதல்ல உயிரிழந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த தாக்குதலுக்கு இந்தியா மேற்கொண்ட பதிலடி தாக்குதல், இந்த கவுண்டர் டெரர் அட்டாக் வச்ச பேர் தான் என்ன பேருமா, ஆபரேஷன் பந்தர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஞாபகம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய விமானப்படை மூலம் பிப்ரவரி 26, 2019 அன்று இந்த ஆபரேஷன் பந்தர் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. ஞாபகம். அது முக்கியமான ஒரு நபர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அபிநந்தன் வர்தமான். சரியா? மிக் 21 அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு பழைய போர் விமானத்தில் போயிட்டு அந்த டைம்ல அமெரிக்காவின் உயரிய ஒரு முக்கியமான போர் விமானம் இருந்த F-16 அப்படிங்கிற போர் விமானத்தை பாகிஸ்தான் வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த F-16 போர் விமானத்தை வீழ்த்தினது நம்முடைய அபிநந்தன் வர்தமான் அவர்கள். அதுக்கு காரணமான ஆபரேஷன் பந்தர், மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா பகல்காம் அட்டாக், ஆபரேஷன் பந்தர் அப்படின்னா புல்வாமா அட்டாக், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வங்கதேசத்தின் புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மான். இதை மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வங்கதேசத்தில் 13வது முறையாக இந்த எலெக்ஷன் நடந்திருக்குது. அதுல புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் தாரிக் ரஹ்மான் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம், அதனால கொஞ்சம் பின்னாடி போகலாம். அடுத்த செய்தி சேவா தீர்த், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியன் பாலிடிக்ஸ் தொடர்புடைய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. சேவா தீர்த், சரி, சேவா தீர்த், தீர்த் அப்படின்னா தீர்த்தம், புனிதம் சொல்லுவாங்க. சேவானா சேவைகள் வழங்குற ஒரு புனித இடம், அந்த மீனிங்ல டெல்லியில் பிரதமரின் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. அதுக்கு வச்ச பேர் தானமா சேவா தீர்த். இந்த சேவா தீர்த்துக்கான வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்தது பிப்ரவரி 13, 2026. பிப்ரவரி 13 அப்படின்னா இந்தியாவில் நேஷனல் விமன்ஸ் டே, மறக்காதீங்க. தேசிய பெண்கள் தினத்தன்று 2026 தான் இந்த சேவா தீர்த் தொடங்கப்பட்டது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள பிரதமரின் புதிய அலுவலகம். சரியா? பிஎம்ஓட நியூ நேம் தான் அந்த சேவா தீர்த், மறக்காதீங்க. சரியாமா? இந்த சேவா திட்டம் அப்படிங்கிறது சென்ட்ரல் விஸ்டா மறு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? டெல்லியில் இருக்கிற முக்கியமான பெரிய பெரிய கட்டிடங்கள், முக்கியமான அலுவலகங்கள், உச்ச நீதிமன்றங்கள், ஓகேவா, நிறைய இடங்களை மறுசீரமைக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் சென்ட்ரல் விஸ்டா திட்டம். இதன் கீழ் தான் இந்த சேவா தீர்த்து திறக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியாமா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவுமே டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். நடுவில் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.